ஸ்டார்ட். இன்றைக்கி நம்மக்கிட்ட VWல வேர்டஸ் இருக்குது. 2025க்கான கார் அது வந்து ஒரு 17,000 ட்ரிவனாக இருக்குது. அதில் வந்து நம்ம ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு 4,000 வியூஸ் கிட்ட 4,000 வியூஸ் கிட்ட போயிருக்கு இது வரைக்கும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சாதாரண வேர்டஸ் கிடையாது, இது ஒரு ஸ்டேஜ் 1 டியூன் பண்ண வேர்டஸ். நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமல் ஒரு 17,000 ட்ரிவன் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் அதை பற்றியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ இன்ஜின் ரூம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்க்கலாம். கீ வந்து ஒரு ஃப்ளிப் கீ தான். ஃப்ளிப் கீயில் பார்த்தீங்கன்னா லாக்கு, பூட் லாக்கு, அன்லாக் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. வாங்க போய் இன்ஜின் ரூம் பார்க்கலாம். இன்ஜின் ரூம் பார்க்கலாம். இன்ஜின் ரூம் வந்து நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜினு. இதுக்கு இன்சுலேஷன் வந்து கொடுக்கல, அதே மாதிரி தேவையும் படலை. எனக்கு சுத்தமாக நாய்ஸ் வந்து பெருசாக எதுவும் உள்ளே கேட்கல, நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீட்டாக இருக்குது. இன்ஜின் ரூம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு ஜெர்மன் காருக்கான லுக்கு இதில் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா போலோவை நம்ம ரிமைண்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. இதில் வந்து நம்ம ஸ்டேஜ் 1 பண்ண இருக்கிறதால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர் ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து கேன் போட்டிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு போட்டிருக்காங்க. ஆனால் பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது பேட்ரி. ஆனால் 1 லிட்டர் காசு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போது சின்ன பேட்ரிஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்ட்டு. ஒருவேளை 1.5க்காக வந்து இது வந்து பேட்டரியோட ட்ரே வந்து பெருசாக இருக்கான்னு தெரியல. ஸ்பேஸ் பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது பேட்டரியோட ஸ்பேஸு, ட்ரே ஸ்பேஸு. மற்றபடி உங்களுக்கு டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. எனக்கு வைப்ரேஷனும் இன்ஜின் பெட்டான அந்த வைப்ரேஷன் உதுறதும் அந்த ஃபீல் எனக்கு கொடுக்கல, நல்லா இருக்குது. பவர் பார்த்திங்கன்னா 114 bhpயும் 5500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 178 Nm ஆஃப் டார்க்கும் 4500லையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இது இல்லாமல் டர்போ சார்ஜர் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை விட இது அதிகமாக தான் இருக்கும் பவர். வந்து ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டேஜ் 1 டியூன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து பவர் இதை ஸ்டாக்கை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இதை ட்ரைவ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 1 by 1. நல்லா ஹாட்டான கிளைமேட்டு, சுத்தமாக முடியல, நல்லா கண்ணாடி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து சில பேருக்கு வந்து ஸ்லாவியா பிடிக்கும், சில பேருக்கு வந்து வேர்டஸ் பிடிக்கும். டிசைன் வந்து எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். ஒரு சிலருக்கு ஒரு டிசைன்ஸ் பிடிக்கும், ஒரு சில கம்ஃபர்ட் பிடிக்கும். அது மாதிரி வந்து இதில் வந்து இந்த ஒயிட் கலரு அண்டு பிளாக் ரூஃப் வந்து இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பிளாக் ரூஃபாக. இது வந்து கம்ஃபர்ட் லைன், அதாவது பேசிக் வேரியண்ட்டு, பேசிக்கோட ஃபர்ஸ்ட் லைன். அதனால் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு 1 by 1. அதில் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக லைட்ஸ் போட்டிருக்காரு, ஒரு நல்ல பிராண்டட் லைட்ஸ் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா லைட்டு. ஆனால் இதில் வந்து நம்ம பண்ண முடியாது. இதில் பண்ணணுன்னா நம்ம வந்து இதை கழட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த டூமை கழட்டிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்டில் ட்ரைவ் பண்ணி பார்த்தா சுத்தமாக இதோட விசிபிலிட்டி சுத்தம் ரொம்பவே கம்மி இது லைட்டு. அதுமாதிரி டிசைன்ஸ் நல்லா இருக்குது. டிசைனோட தீம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்காரு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இது வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் இருக்குது வண்டி, ஒரு நல்ல லுக்ஸ் கொடுக்குது வண்டிக்கு. சரி வாங்க சைடில் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கவர் போட்டிருக்காரு, ஒரு சின்ன பேட்மேன் எடிஷன் மாதிரி ஒரு கவர் ஒன்று போட்டிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் வந்து வீல் பார்க்கலாம். வீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து R16ல் வரும். ஆக்சுவலாக வந்து ஃபேக்ட்ரியில் வரது வந்து R16, ஆனால் 17 போட்டிருக்காரு. அது இல்லாமல் லென்ஸோட அலைவில் போட்டிருக்காரு. இது ரொம்பவே காஸ்ட்லி. இது எனக்கு தெரிஞ்சது இது இந்த அலைவில் ஒரு செட் ஆஃப் அலைவில் வாங்குறதுக்கு நம்ம 2 காருக்கான அலைவில் போட்டுடலாம். அரௌண்ட் எனக்கு 50-60,000 கிட்ட வரும். இது கான்டினென்டலோட டயர், பிராண்டட் டயர் போட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 179 mm வரும். ஆக்சுவலாக வந்து இது சைட் ஸ்கர்ட்ஸுமே போட்டிருக்காரு. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பட் ஆனால் லோயர் ஸ்ப்ரிங்ஸ் கட் பண்ணிவிட்டு இவர் என்ன போட்டிருக்காருன்னா, கோப்ராவோட லோயரிங் ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்காரு, மாற்றிருக்காரு. ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. சைடில் பாருங்கள் நிறையா லைன்ஸ் வருது. இந்த லைன் நல்லாவே இருக்குது, இந்த 2 லைன்ஸ் வருது, இது நல்லா இருக்குது பார்க்கவே. ஃபியூல் கேப் வந்து ரைட் சைடில் மவுண்ட் ஆயிருக்கு, அதாவது டிரைவரோட ரைட் சைடில் மவுண்ட் ஆயிருக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 45 லிட்டர்ஸு.
ஆக்சுவலாக வந்து இது என்னோட நண்பர் தான். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 70,000 ரெவன் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து அவர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஹெச்பி பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட மைலேஜ் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 14 to 15 சொல்கிறாரு. அவர் டெய்லி அரௌண்ட் வந்து ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுவார். அப் அண்ட் டவுன் வந்து நான் சொல்கிறேன். போகிறதுக்கு 40 கிலோமீட்டர், வரதுக்கு 40 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுற ஆள். அதே மாதிரி 100% ட்ரைவும் பண்ணுவார் அவர். அப்படி இருந்துமே அவருக்கு வந்து ஒரு 14 to 13 கிடச்சிருக்குன்றார் மைலேஜ். வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம். ரேர் பொசிஷன் பார்க்கலாம். ரேர் பொசிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் போட்டிருக்காரு, ஏரோடைனமிக்காக ஸ்பாய்லர். இது வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி எங்கேயுமே ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரு. வேர்டசன் பேஜிங் இங்கே வந்துடுது. ஸோ இந்த டைல் லைட் வந்து இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து கிளியர்டாக இருக்கும். கிளியராக இல்லாமல் இது வந்து பிளாக்ல இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஸ்மோக் பண்ண மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு இதோட டைல். நைட்டில் பார்க்கவும் நல்லாயிருக்கு. நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே வந்து இது ஒரு 3 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஸ்கர்ட் மாதிரி இருக்குது. இப்போது இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் மாதிரி வந்து ஸ்கர்ட் மாதிரி வருது. அதே மாதிரி வேல்வெட்ரானிக்கோட எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் அதையுமே உங்களுக்கு நாய்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து வேல்வெட்ரானிக்கோட ஆன் ஆஃப் பட்டன்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு சின்னதாக மைக்கில் கேட்காது, அந்தளவுக்கு கிளியராக கேட்காது, நேராக தான் கேட்கும். கிட்ட வாங்க சொல்கிறேன். இப்போது ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்டு மாறிச்சு பார்த்தீங்களா? இப்போ அகைன் ஆன் பண்ணிட்டேன். அகைன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் லைக் பண்ணுறவங்க இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் ஹைவேஸில் போய் மட்டும் ஹார்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஆள் அறுத்து மட்டும் ஹார்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம் தான். அது வேல்வெட்ரானிக்கோட கண்ட்ரோலர். அது நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சவுண்ட் சிஸ்டமை. நல்ல பூட் ஃபேஸ் இது. ரிவர்ஸ் கேமரா இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மவுண்ட் ஆகிருக்கு. வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஆகட்டும், பேக் ரேட் ப்ரொஃபைல் எல்லாமே லுக்ஸ் வந்து சிடானை பொறுத்தவரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது. சிடான் தான் என்ன. இப்போது இந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் இந்த பூட் ஃபேஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் பாடி ரோல் இருக்காது. இதெல்லாம் வந்து சிடானில் மட்டும் தான் கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சிடானில் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு வந்து எஸ்யூவிக்கோ இல்லை ஹேட்ச்பேக்கோ போக பிடிக்காது. அகெயின் வேறு சிடான் தான் ஜம்ப் ஆகும். ஏன்னா அதோட சொகுசே வேறு, அதோட கம்ஃபர்டபுளே வேறுன்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே இருக்கோம். இதுக்கு பாருங்கள், எனக்கு ஒரு பேசிக் மாடல் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஓனருமே நிறைய விஷயம் எஃபெக்ட் பண்ணி போட்டு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து வண்டியிலே வரது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்ஃபர்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு ப்ரீமியம்ஸ் தான் எனக்கு மெயின்டைன் ஆகுது. ஏன்னா அரௌண்ட் வந்து 13 lakhs இன்றைக்கி ஆன் ரோடு சென்னையில் வருது இது பேசிக் மாடலு. இதில் வந்து இவங்க எடுத்தது வந்து 2025 எடுத்திருக்காரு. அப்போ என்ன ரேட்னா ஒரு 1 lakh அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரேட்டில் ரெடியூஸ் ஆச்சு. சரி வாங்க இங்கே பாருங்கள், டேஷ்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதான் மொத்தமாகவே வந்து உங்களுக்கு ப்ரீமியஸாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பேசிக் காசு மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த லைட்ஸ் மட்டும் அவர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இது வந்து சிலருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நான் ஏன்றதை வந்து நான் கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆனால் நேற்று நைட்டு வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து கண்ணில் அடிச்சுட்டே இருக்குது இந்த லைட்டு. எனக்கு வந்து சில பேருக்கு லைட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு சவுண்ட் சிஸ்டம் பிடிக்காது. ஆனால் எனக்கு சவுண்ட் சிஸ்டம் பிடிக்கும். நிறையா சவுண்ட்ஸ் வச்சு நான் ட்ரைவ் பண்ண விரும்புவேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இது வந்து எனக்கு பர்சனலாக என்னோடய பர்சனலாக ஒப்பீனியன் வந்து என்னன்றதுனா, எனக்கு கண்ணில் வந்து இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் தான் ட்ரைவ் பண்ணோம், ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருப்போம். கண்ணில் வந்து இரிட்டேட்டாக இருந்தது. அதே மாதிரி பேசஞ்சருக்குமே வந்து இது வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அவருமே சொன்னார், அவரோட ஃபீட்பேக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து வென்டோ, ரேப்பிடு இதை எனக்கு ஞாபகப்படுத்துது. ஸ்கோடாவோட பழைய ஸ்கோடா கார்ஸு, பழைய VW கார்ஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது. ஏன்னா வந்து நல்லா இருக்குது. இது பார்க்கவே வந்து எனக்கு ஃபுல்லி டிஜிட்டலாக இல்லாமல் வந்து எனக்கு வந்து இது பார்க்க வந்து அன்லாக்கில் இருக்கவே நல்லா இருக்குது. அதேமாதிரி எல்லா விஷயமே இதிலே வந்தது பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் தான் மிஸ் ஆகுது. மற்ற இந்த சைடெல்லாம் வால்யூம் பட்டன்ஸு, சேனல் சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருது. ஆவரேஜ் மீட்டர்ஸு, ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருது. எல்லா சுவிட்சஸுமே இங்கே வருது. அதே மாதிரி ஸ்டியரிங்குமே நல்லா இருக்குது. நல்ல லெதர் ரேப்பில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. முடியாது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வைக்கலாம். பவர் விண்டோ சுவிட்சஸ் இங்கே வருது. ஓகேங்களா? மிரர்ஸ்க்கான அட்ஜஸ்டபிள் ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கான ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வருது. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டும் ஐடில் ஆன் ஆஃப் ஃபீச்சர்ஸும் இங்கே வருது பாருங்கள். சொல்கிறேன் ஏசி கண்ட்ரோல்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்க்ரீனாக இல்லாமல் வந்து இது மேனுவலாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம ரொம்ப காலமாக பழக்கப்பட்டிருந்தோம். இப்போ தான் ஸ்க்ரீன்ஸாக கொடுத்துருக்கீங்க. இதுவாக இருக்கிறது எனக்கு இனஃபாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக வந்து நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மோட்ஸ் வேணுமோ எந்த பக்கம் வேணுமோ டிசைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏசி ஆன் ஆஃப் சுவிட்சஸ் இங்கே வருது. அதுக்கப்புறம் வந்து ஏசி ஃபேனோட கண்ட்ரோலர்ஸ் இங்கே இருக்குது. எல்லாமே வந்தது. ஏசியோட வென்ட்ஸுமே நல்லாயிருக்கு பாருங்கள். அடியில் உள்ள கட் பண்ணுறதான்னு பண்ணுறது இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து அட்ஜஸ்டபுளாக வருது. உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டியில். ஓவராலாகவே வந்து எனக்கு இது ஒன்று மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லா விஷயமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு 14 lakhs வருது. ஒரு சின்ன விஷயம் தான். க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே கொடுத்துருந்தாங்கன்னா கம்ஃபர்ட் லைன் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேஷன் டியூன் பண்ணியிருக்க விதம், இன்ஜினை டியூன் பண்ணியிருக்க விதம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் கார்ஸில் இது ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். எது முக்கியமான விஷயம்னா அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வைப்ரேஷனில் பாருங்கள். ஒரு துளி வைப்ரேஷன் கூட கிடையாது. இங்கே பாருங்கள், வண்டி ஆனில் இருக்குது, ஏசி ஆனில் இருக்குது. ஆனால் ஒரு துளி வைப்ரேஷன் கூட கிடையாது. கியர்னா இது ஹேண்ட் பிரேக்லேயும் வைப்ரேஷன் கிடையாது, ஸ்டேரிங்லேயும் வைப்ரேஷன் கிடையாது, பெடல்லையும் வைப்ரேஷன் கிடையாது. ஆனால் இதே நீங்கள் டாட்டா அல்ட்ராஸ் வந்து நம்ம லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதோட வைப்ரேஷன் எப்படி இருந்தது, அதுவுமே ஹேடில் தான் தெரிஞ்சுது. அது கூட இதில் பாருங்கள் இதில். ஸோ டியூன் பண்ணியிருக்க விதம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓவரால் மெட்டீரியல்ஸ் நல்லாயிருக்கு, பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. 6 stars என்கேப்பில் வாங்கியிருக்கு. வண்டி ஓவரால் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. ரொம்பவே சாதாரண காரில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ரேர் சீட்டோட கம்ஃபர்டபுள் பார்க்கலாம். உள்ளே வர்றது வந்து ஆக்சுவல் அந்த சிடான்ஸில் எப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் உள்ளே வருவோமோ அந்த மாதிரி தான் வர மாதிரி தான் இருக்கும். டோரோட வெயிட் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. இந்த ஜெர்மன் கார்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்தியா லோக்கலைஸ் வண்டி ரெடி பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த குவாலிட்டியில் எந்த இஷ்யூமே இல்லை. பாருங்கள், செம்ம தட்டு இருக்குது, நல்லாவே குவாலிட்டி இருக்குது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் தான் எனக்கு பிடிக்கல. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல. பாருங்கள், உங்களுக்கு கேட்குதா? நான் கையில் வந்து இந்த க்ரிப்பை பிடிச்சாலே அந்த சவுண்டு கேட்குது, பிளாஸ்டிக்கோட சவுண்டு கேட்குது. சரி, ஓகே. ரேரில் வந்து 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆண்ட்ரஸ் கொடுக்கல. சீட் கவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு, நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்காரு, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி ஏசி வென்ட்ஸ் பின்னாடி வந்துடுது. இண்டிவிஜுவலாக வந்து நமக்கு ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும் பின்னாடி. நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் தான் இது. இங்கே பாருங்கள், எனக்கு நிறைய இது வந்து பின்னாடி வந்து 3 பேருக்கான ஸ்பேஸ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு சீட் பெல்ட் வந்துடுது. ஆக்சுவலாக வந்து 3 பேருக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேருமே கம்ஃபர்டபுளாக போகலாம். இப்போ நான் வந்து சென்டர் பொசிஷனில் உட்காந்துட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து சென்டராக 3 பேர் போகலாமா அப்படின்றத நான் காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் வந்து என் ஹைட் வந்து 6'8", 5'8". பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். நானே கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துட்ருக்கேன். எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதே மாதிரி பாருங்கள். ஸோ சிட்டானுக்கான விஷயம் இது தான். கம்ஃபர்டபுளுக்குலாம் ஒரு குறையுமே இருக்காது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரூஃபில் வந்து இங்கே ஒரு லைட் வந்துடுது. இங்கே எல்இடி லைட்ஸ் 2 இருக்குது. சரிங்களா? ரூஃபோட திக்னஸ்மே நல்லா இருக்குது. நல்ல ஹீட்டு, நல்ல செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு. மேலே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரூஃபில் வந்து எந்த ஒரு ஹீட்டுமே எனக்கு ஃபீல் ஆகலை. சுத்தமாக ஃபீலே இல்லை. அதாவது திக்கானதான ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. சம்பவம் மக்களே. இப்போ என்னாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. டயர் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆகலை, பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா சைட்டில் கட் ஆகிடுச்சு. சைட்டில் வந்து என்ன பட்டுதுன்னு தெரியல, கல்லுக்கில் எதாவது பட்டுதா இல்லை ஷார்ப்பான ஏதாவது பொருள் பட்டுதான்னு தெரியல. ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். டப்புன்னு வந்து ஏர் போன சவுண்டு கேட்டுது. இறங்கி பார்க்கறதுக்கிட்டையுமே கொஞ்சம் தலைவருக்கு டயரே கிழிஞ்சிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு டயரை வந்து நல்லா இது புது வண்டின்றதால ஸ்டெப்னி இருந்தது. ஸ்டெப்னியை போட்டுட்டு இப்போ தான் கையெல்லாம் அழுக்காக இருக்குது. ஸ்டெப்னியை மாற்றிட்டு டயர் ஷோரூம் கொண்டு போயிட்டுருக்கோம். டயரை மாற்றிட்டு அகைன் கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம். இன்றைக்கே எடுத்துருவோம். டயரை மாற்றிட்டு அகைன் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலை, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். எங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோலாம் எடுக்கிறோம். சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஆக்சுவலாக வந்து டயர் வந்து வாரண்டியில் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஷாப்பில் கேட்டிருக்கோம், நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துருக்கோம். திரும்பவும் புது டயர் தான் இருக்குது, ஸ்டெப்னி போட்டு புது டயர் தான் போட்டிருக்கு. அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ வந்து ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நைட்டு ட்ரைவ் பண்ணியிருந்தேன். இப்போவும் ட்ரைவ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்று நைட் ட்ரைவ் பண்ண வரைக்கும் வந்து ஓவர் டேக்கிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது வண்டி. ஏன்னா ஸ்டேஜ் 1 டியூன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி டர்போ சார்ஜர் வண்டி வேறு இது. ஸோ 1 லிட்டரில் டர்போ சார்ஜரு ப்ளஸ் வந்து இதோட பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா 114. இது இல்லாமல் வந்து இது வந்து ஒரு டியூன் பண்ணியிருக்கிறதால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வண்டியை பொறுத்து அது மாறும். 10% இருந்து ஒரு 15-20% வரைக்கும் மாறும் அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ அதனால் வந்து இதோட பவர் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம 3rd கியரில் இருக்கோம். இப்போ பாருங்கள், அது மாதிரி கியர் சேஞ்சஸ் நிறையா கேட்கல. பவர்ஃபுல் வெஹிக்கிளில் வந்து இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அதிகமாக கியர் சேஞ்சஸ் கேட்காது, நம்மளா கியரை மாற்றினா தான் உண்டு. ஏன்னா இப்போ வந்து நார்மல் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா கியர் வந்து சேஞ்சஸ் தெரியும் நமக்கு. வந்து பிக்கப் வந்து ஒரு சடன் ஸ்பீடுக்கு அப்புறம் வந்து கியர் சேஞ்ச் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 4th கியரில் இருக்கும். அது பாட்டுக்கு ஈஸியாக வந்து 80 கிராஸ் ஆகிடுச்சு. நான் இன்னும் நான் பெடலே மிதிக்கல, அது பெடல் பாட்டுக்கு இன்னும் இருக்குது, பவர் இன்னும் நிறையவே இருக்குது, பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளாம் வந்து ஸ்பீடு வந்து பில்டு பண்ண வந்து கியர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது எனக்கு வண்டி. இந்த வண்டி வந்து இப்போ உள்ள கார்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஜெர்மன் கார்ஸ்க்கான ஃபீல் கொடுக்குது. ஒரு வென்டோ ரேபிட் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வருது. ஆனால் வந்து அதோட இது பவராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஈஸியாக வந்து ஒரு 100 போயிருக்கு. நான் இப்போ 100ல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை. ஒரு பாடி ரோலோ அப்புறம் வந்து வண்டியோட வாபிளிங்கோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு 100. அதே மாதிரி வந்து ரேட்டல் நாய்ஸ் எதுவும் வரல. ரேட்டல் நாய்ஸ்னால் வந்து அந்த பேனலோட நாய்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வரலை. அந்த மாதிரி ஆனால் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நாய்ஸ் எதுவும் பில்டப் ஆகலை. ஒரு கரெக்டாக ஒரு 16,750 ஓடி இருக்கு. நேர்லேயே ஒரு 17,000 வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஓட்டியிருக்காங்க, இன்னும் நாய்ஸ் எதுவும் வரல. சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் தான். இவர் வந்து கோப்ராவோட லோயர் ஸ்ப்ரிங்ஸ் போட்டிருக்காரு. அதனால வந்து வண்டி வந்து நல்ல டவுனில் இறங்கியிருக்கு. இது இல்லாமல் வந்து வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. சின்ன சின்ன பள்ளத்தில் விடும்போது நல்லாவே தெரியுது. ஆனால் ஹை ஸ்பீடில் வந்து வண்டி வந்து ஸ்டேபிளாக போகுது. ஒரு ஷேக்கோ ஒரு இதுவோ எதுவுமே கேட்கல. வண்டி பாட்டுக்கு அது பாட்டு போயிட்டே தான் இருக்குது. அது மாதிரி ஸ்டேரிங் சென்ட்ரஸ் நம்ம யூட்டன் போடுறோம், ஸ்டேரிங் சென்ட்ரேஷன் வர்றதுக்குமே வந்து ஈஸியாக வருது, நல்லாவும் இருக்குது. அதுமே வரும். நான் அதை உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். வண்டியை பாருங்கள், எந்த ஒரு பாடி ரோல் எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பாருங்கள். சஸ்பென்ஷன் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது. ஏன்னா வண்டியோட மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான் இருக்கும். அது எங்களுக்கு சுத்தமாக வந்து ஒரு பாடி ரோல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வண்டி வந்து நம்ம அந்த பள்ளத்தில் வர ஷேக் அது இருக்குது. நம்ம ஒரு டீப்பான கர்வில் திரும்பும் போதோ சரியாகட்டும், அப்புறம் வந்து வண்டி வந்து ஷார்ப்பாக கட் பண்ணும் போதும் வந்து நம்ம பாடி ஷேக் ஆகும் இல்லையா, அந்த ஃபீல் வந்து இதில் இல்லை. நல்லாயிருக்கு. இதில் சின்ன சின்ன பள்ளத்துமே வந்து தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லென்ஸோட அலாய்வீல் தான். லென்ஸோ அலாய்வீல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். லென்ஸோ தான். அதுக்கப்புறம் வந்து மோமோஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான அலாய்வீல். நான் ஆல்ரெடி என்னோட காரில் வந்து மோமோஸ் தான் போட்டிருந்தேன், நான் கழட்டிட்டேன் அதை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால சஸ்பென்ஷனுமே வந்து சீக்கிரமாக அடி வாங்குது. ரெண்டாவது வந்து கம்ஃபர்டபுள் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. ஏன்னா வந்து பள்ளத்தில் விடும்போது அதோட ஹெவினஸ் வந்து பொத்துன்னு விழுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் லைட் வெயிட் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஸோ இவருக்கும் அதை நான் சொல்லணும். ஆனால் இவரும் இப்போ தான் மாற்றினார் எல்லாமே. ஒரு சின்ன பம்ப் தான், அதுக்கே வந்து வண்டி வந்து பொத்துன்னு விழுந்து தான் மேலே ஏறுது. ஆனால் சஸ்பென்ஷன் புதுசு, எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அலாய்வீலோட இது தான். லேக் அதெல்லாம் அந்த பேச்சுக்கெலாம் இங்கே இடமே கிடையாது வண்டிக்கு.
நல்லா டிராஃபிக்காக இருக்குது. லேக்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. நான் நார்மலாகவே வந்து இந்த டர்போ லேக் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஸ்டேஜ் 1 டியூன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இது வந்து பவர்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி. ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸுக்கும் வண்டி நல்ல குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது இல்லாமல் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டருமே ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலுமே வந்து அந்த லோவர் ஸ்பீடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லோவர் ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அது ரோடு வந்து கொஞ்சம் பேட்சி ரோடு தான். சஸ்பென்ஷன் பாருங்கள், ஸ்டிஃபராக தான் இருக்குது. ஆனால் சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. ஸ்டிஃபராக இருக்க காரணம் வந்து அதோட மேனுஃபேக்சரிங்கோட வந்தது தான் சஸ்பென்ஷன் அந்த ஸ்டிஃபரான காரணம். ரெண்டாவது காரணம் வந்து அந்த அலாய் வீல் தான். அகெயின் சொல்கிறேன், எனக்கு லேக் கேட்கல, அடிக்கடிக்கு கியர் சேஞ்சஸ் கேட்கல. ஸ்டேரிங் நல்லா இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே லைட்டாக இருக்குது ஸ்டேரிங்கு. எப்பயுமே வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஓடினா கூட அந்த ஷோல்டர் பெயின் வரும். நம்ம ரொம்ப நேரம் ஓட்டினாலுமே ஷோல்டர் பெயின் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், அதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆகலை. அதுக்காக ரொம்ப சாஃப்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்டெல்லாம் ரொம்ப சாஃப்ட்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு அது என்னத்தில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அது பண்ணுது. ஸ்டேஜ் 1 டியூனிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஈசியூன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும், நம்ம எல்லா காசுலையுமே இருக்கும். அது வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதில் வந்து ரீமேப் பண்ணுவாங்க. இப்போ கோடிங் வந்து ஆல்ரெடி வந்து ஃபேக்ட்ரியிலே வர கோடிங்கை மாற்றிட்டு இவங்க வந்து இதுக்காக டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கோடிங்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாயிருக்கும், எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அதுதான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, வால்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணவே உங்களுக்கு வந்து பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வண்டியோட வால்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆனில் இருந்தால் சவுண்டு உள்ள வரைக்கும் கேட்குது. நல்லா இதை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு இங்கேருந்து. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் தான். வேணும் போது ஆன் பண்ணிக்கலாம், வேணும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி பேனட்டோட விசிபிலிட்டி பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஹை கமாண்டிங் பொசிஷனில் இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து பேனட் விசிபிலிட்டி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பாருங்கள், எனக்கு பாதி தான் தெரியுது, பாதி தெரியல. ஆனால் ஜட்ஜ் பண்ணி தான் ஓட்டணும். இது எல்லா சிடான்லையுமே இருக்கும், எல்லா ஹேட்ச் பேக்லேயுமே இருக்கும். நம்ம கெஸ் பண்ணி தான் ஓட்டணும். அந்த காரோட வந்து லென்த்தை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்ஃபர்டபுளுக்குலாம் குறையே இருக்காது. ஏன்னா வந்து கம்ஃபர்டபுள்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, டிரைவருக்கும் இருக்கணும், கோ பேசஞ்சர்ஸ்க்கும் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் சீட்டிங் பொசிஷன் இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நிறைய குழுங்கள் இருக்குது அது வண்டியில், சிடானை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணி டிரைவரோட இது என்னென்ன ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா சிடான்ஸுமே நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல ஒரு டிரைவிங் டைனமிக்ஸோடு கூடிய கார் தான் சிடான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டிரைவருக்கு வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகாது. டிரைவிங் பண்ணும்போது டயர்ட் ஆகிறது அந்த இஷ்யூஸ்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். பாருங்க, நாங்களே வந்து இப்போது டயர் பர்ஸ்ட் ஆச்சு, டயரை கழட்டணும், மாட்டணும், திரும்ப வெயிலில் வண்டி ஓட்டுறோம். ஆனால் எனக்கு வந்து எந்த டயர்டுமே தெரியல. வண்டி ஓட்டுற டயர்டாக எனக்கு ஃபீலே கொடுக்கல. ஆனால் வண்டி நல்லா இருக்குது, ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பவர்ஃபுல்லான வெஹிக்கிள், எப்பவுமே பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு டயர்டே தெரியாது. ஏன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஓவர்டேக்ஸ் அடிக்கலாம், அதிகமான வேலை நடக்காது. இப்போ கியர் சேஞ்சஸ் நடக்கவே இல்லை பாருங்க, அங்கேருந்து கியர் சேஞ்சஸ் பண்ணவே இல்லை, சேம் கியர் தான் வந்துட்டுருக்கேன். ஸோ பிரேக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். பிரேக்ஸுமே நல்லாயிருக்கு, எங்கே நினச்சி நம்ம அடிக்கிறோமோ நிற்கிது, பிரேக்ஸு நல்லாயிருக்கு. சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா, ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம அடுத்த வேரியண்ட் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அளவில் வராது இந்த வேரியண்ட் நினைக்கிறேன். இவர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு. ஸோ ஒரு பேசிக் வேரியண்ட் எடுத்துகிட்டு அவர் என்ஜாய் பண்ணி அவருக்கு தகுந்தாப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக அவருக்கு வந்து நிறைய மணியை மிச்சம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் வேரியண்ட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இது வந்து ஒரு பேசிக் வேரியண்ட் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். இப்போ ஒரு டேஷ்போர்ட் ஆகட்டும், வண்டியோட லுக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஆஃப் த லைன் தான். எனக்குலாம் இது இன் ஆஃப் தான். ஏன்னா இப்போ ஒரு வேர்ட்டஸ் எடுத்து நான் பிளான் பண்ணேன்னா நான் பேசிக்கே எடுத்துப்பேன்.
பேசிக் எடுத்துகிட்டு நான் ஒரு அலாய் வீல் மாற்றிப்பேன், ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஓட்டுப்பேன், எனக்கு போதும், அவ்வளோதான் இனஃப். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட் இருக்கும், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேரிங் சுவிச்சஸ்மே நல்லா இருக்குது, ஸ்டேரிங்குமே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார் டிரைவ் பண்ணவும் பார்க்கவும் ஃபீல் பண்ணவும் எல்லாமே வந்து ப்ரீமியமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஜெர்மன் கார், ஒரு ப்ரீமியமான கார் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு கொடுக்குது. எங்கேயுமே வந்து எனக்கு வந்து இது வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லாவே இருக்குது, லேக் இல்லை சுத்தமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேக் இல்லை. ஆனால் ஸ்டேஜ் 1 பண்ணதால லேக் இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது, வண்டி நல்லா பவராக இருக்குது. டர்போ லேக் எனக்கு தெரியல. ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் வந்து இவர் மாற்றிருக்காரு. ஆக்சுவலாக வந்து லோயர் ஸ்ப்ரிங்ஸ் கோப்ரோட போட்டிருக்காரு, அதனால் வந்து ஸ்டிஃபராக இருக்குது. கார்னரிங் நல்லா பண்ணலாம். இது வந்து ஒரு பியூர்லி ஒரு டிரைவர் கார், பியூர்லி டிரைவரான கார். பின்னாடி வந்து கம்ஃபர்ட்டுமே நல்லா தான் இருக்குது, உட்காரத்துக்கு ஒரு 3 பேர் தாராளமாக போகலாம். கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இது. கண்டிப்பாக வந்து வேர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வண்டி நல்லா இருக்குது. சீட்ஸ் வந்து ஒரு நல்லா அக்கி பண்ணி தான் என்ன சீட்டை பண்ணி உட்கார வச்சுருக்கு. ஒரு நேரமாக ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு எதுவுமே தெரியல. சீட் பாருங்கள், இதோட லெவல் பாருங்கள், நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து டர்போ சார்ஜர் இருக்குது, அதனால் வந்து சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சர்வீஸ் காஸ்ட்டுமே அரௌண்ட் வந்து ஒரு 10 to 12 கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சர்வீஸுமே. அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இது. பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிள், லேக் அதெல்லாம் எனக்கு தெரியல. அது மாதிரி லுக்ஸுமே நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுள் இருக்குது. கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த வண்டி. வேர்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் VWல ஒரு அது மாதிரி நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியுமே இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். அந்த வண்டி பண்ணியிருந்தேன், நாளைக்கு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஹெச்பியில் வந்து பவர் தான் யூஸ் பண்ணுறாரு எப்பயுமே. ஸோ அதனால் வந்து அவர் வந்து அதுவும் அதிகமாக வேகமாக தான் ஓட்டுவார். அவர் ஒரு 100+ தான் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வரது ஹைவேஸ்லேயே வருவாங்க, ஹைவேஸ்லேயே போவாங்க. ஸோ அந்த பர்ஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மைலேஜுமே நல்ல மைலேஜ் தான் வந்திருக்கு. சர்வீஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஜெர்மன் காரு. ஷோரூமில் விடுற வரைக்கும் வேணால் அந்த 10 to 12,000 14,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியில் தான் விடுவீங்க. அப்போ கண்டிப்பாக அது வந்து பாதியாகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது சர்வீஸோட காஸ்ட் உங்களுக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் பிடிக்கல, மற்றபடி வண்டி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சேனலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் சேனலில் வந்து பாருங்கள், ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் நம்ம செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபீட்பேக்ஸாக கொடுத்துருப்போம் நாங்கள். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஓல்டர் கார்ஸ்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறையா ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கார் தான் நமக்கு வந்து இப்போ ஃபீட்பேக் கொடுக்க முடியும். இப்போ இந்த கார் யாராச்சும் வாங்குறாங்கன்னா ஒரு 17,000 வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடி இருக்குது, நல்லாவும் இருக்குது, இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வரலன்னும் போது கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? பக்கெட் லிஸ்ட் இதை வைக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோக்கும் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.